everyone, welcome to our channel. In the video la 10th standard NCERT science la chapter 12 electricity part 2 video பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரெசிஸ்டன்ஸ். இந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டாப்பிங் சம்திங், தட் இஸ் ஸ்டாப்பிங் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு கண்டக்டரோட மெயின் ப்ராப்பர்ட்டியே என்னன்னு பார்த்தோம்னா டு ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். இப்போ நம்ம இது வந்து ஒரு கண்டக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாவே ஃப்ளோ ஆகாது. தட் இஸ் சார்ஜ் வந்து எப்பவுமே இந்த கண்டக்டருக்குள்ள எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகாது. ஆக்சுவலி வந்து இந்த எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இங்க எல்லாம் வந்து அது அப்படியே வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். பட் ஆனா இந்த கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி தான் வந்து ரெசிஸ்ட் பண்ணி எலக்ட்ரான்ஸை வந்து இந்த கண்டக்டருக்குள்ளேயே வந்து ஃப்ளோ ஆக வைக்கிறது. இததான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்டக்டர்ஸ் வந்து எப்பவுமே வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டக்டர்ஸ்க்கு இருக்கும். அதே மாதிரி இன்சுலேட்டர்ஸ்க்கு வந்து ஹையர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது வந்து ஃபேக்டர்ஸ் ஆன் விச் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் டிபெண்ட்ஸ். இப்போ இதை பத்தி பார்க்க போறோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் வந்து டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம அடுத்தது பார்க்க போறது. ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட லென்த், அப்புறம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அப்புறம் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். அதனால தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் லென்த். அதே மாதிரி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பைன் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா R is proportional to L by A, that is directly proportional to L and inversely proportional to A. Aன்றது வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், L வந்து லென்த். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை வந்து ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றாங்க. இந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து ரோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோ வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ரோ வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இல்லாட்டினா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த கண்டக்டர். இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோம்னா ஓம் மீட்டர். ரோவோட எஸ்ஐ யூனிட் வந்து ஓம் மீட்டர். மெட்டல்ஸும் அலாய்ஸும் வெரி லோ ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். என்ன ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 10 to the power -8 ஓம் மீட்டர்ல இருந்து 10 to the power -6 ஓம் மீட்டர் வரைக்கும் இருக்கும். எதுக்குன்னா மெட்டல்ஸ்க்கும் அலாய்ஸ்க்கும். அதே மாதிரி இன்சுலேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இன்சுலேட்டர்ஸ் லைக் ரப்பர், கிளாஸ் இதுக்கெல்லாம் வந்து ரெசிஸ்டிவிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். 10 to the power 12 to 10 to the power 17 ஓம் மீட்டர் அளவு வந்து இருக்கும். ஜென்ரலா வந்து அலாய்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகாது, தட் இஸ் பேர்ன் ஆகாது ஹை டெம்பரேச்சர்ஸ்ல. அதனாலதான் வந்து அதை எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் டிவைசஸ்ல யூஸ் பண்ணுவாங்க இந்த அலாய்ஸை. எதுலனா எலக்ட்ரிக் அயன், டோஸ்டர்ஸ் இது எல்லாத்துலயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டங்ஸ்டன் வந்து எலக்ட்ரிக் பல்ப்ல ஒரு ஃபிலமெண்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி காப்பரையும் அலுமினியமும் வந்து எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த டேபிள்ல வந்து கண்டக்டர்ஸ் மெட்டீரியல் அதெல்லாம் வந்து அதோட ரெசிஸ்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. அலாய்ஸ் அண்ட் அலாய்ஸோட ரெசிஸ்டிவிட்டியும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்சுலேட்டர்ஸ் இது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து எதுலலாம் வந்து எந்தெந்த டிவைசஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் வந்து அவங்க அதனாலதான் எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துட்டாங்க. இந்த ரெசிஸ்டிவிட்டி மாறுறதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து அந்தந்த டிவைசஸ்ல வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். இதுல வந்து நம்ம ரெண்டு மெத்தட் இருக்கு இந்த ரெசிஸ்டர்ஸை வந்து ஜாயின் பண்றதுல. ஃபர்ஸ்ட் வந்து சீரீஸ்ல வந்து ஜாயின் பண்றது, அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து பேரலல்ல ஜாயின் பண்றது. இப்போ R1, R2 and R3 வந்து 3 ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்குள்ள கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது தட் இஸ் இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்குள்ள
இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த எல்லோ கலர்ல. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது அதை வந்து சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பாயிண்ட் எக்ஸ்ல இருந்து ஒய்க்குள்ள வந்து கனெக்ட் ஆயிருக்கு இந்த 3 ரெசிஸ்டர்ஸும். அதனாலதான் வந்து இது வந்து சீரீஸ்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இது பார்க்கும் போது இந்த காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் வந்து கனெக்டட் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். பட் ஆனா வந்து இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. அதனால R1 R2 அண்ட் R3 இது வந்து பேரலா அரேஞ்ச் ஆயிருக்கு பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். அதனால என்ன சொல்லுவாங்க, ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸா கனெக்ட் ஆயிருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர் வந்து சேமா தான் வந்து இருக்கும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து லார்ஜரா இருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க கரண்ட் இஸ் சேம் இன் சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். இந்த ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ்னா என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ரெசிஸ்டர்ஸ் வந்து ஒன் எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்குள்ள வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா த கரண்ட் வந்து சேமா தான் இருக்கும். தட் இஸ் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர் வந்து சேமா இருக்கும். அதே மாதிரி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே லார்ஜர் தேன் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ்ல இந்த potential difference V வந்து is equal to the sum of the potential differences V1, V2 and V3. இதுல வந்து potential difference வந்து is equal to the 3 potential differences. அதே மாதிரி the current through each resistor is also known as I அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி current through the circuitம் ஒரு ரெசிஸ்டரையும் இருக்கிற கரண்ட்டும் வந்து Iல வந்து denote பண்றாங்க. இந்த 3 ரெசிஸ்டரையும் வந்து சீரீஸ்ல வந்து ஜாயின் பண்ணும்போது அதோட ஈக்குவலன்ட் சிங்கிள் ரெசிஸ்டர் வந்து Rn வந்து சொல்றாங்க. அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து Vன்னு டினோட் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல வந்து நம்ம ஓம்ஸ்ல அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா V ஈக்குவல் டு I இன்டு R வந்து கிடைக்கும். இப்போ இந்த V ஈக்குவல் டு I இன்டு R, அப்போ V1 இருக்கும் போது என்ன ஆகும்னா ஐன்றது வந்து கரண்ட் வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ I வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ V1க்கு வந்து என்ன ஆகும்னா I இன்டு R1 அப்படின்னு ஆகும். அதை தான் வந்து இங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி V2க்கு வந்து I இன்டு R2. ஏன்னா வந்து சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் போது கரண்ட் வந்து சேம் தான். அதனால வந்து I தான் வரும். 3 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்குமே R1, R2, R3 வரும். இப்போ இதை வந்து சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா RS, தட் இஸ் சீரீஸ்ல இருக்கும் போது ரெசிஸ்டர் R1 பிளஸ் R2 பிளஸ் R3 வந்து கிடைச்சிடுது. இதுதான் வந்து நம்ம சொன்னோம் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லார்ஜர் than the largest individual resistance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல தான் வந்து சொல்லியிருக்காங்க the resistance of the combination of RS is equal to the sum of their individual resistance. R1, R2, R3 தான் வந்து R1, R2 and R3 தான் is thus greater than any individual resistance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. that is இந்த மூணோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல்ல பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி R1, R2 and R3 இந்த 3 ரெசிஸ்டர்ஸ்மே வந்து பேரலலா கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பேரலலா வந்து ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும் போது இதுல வந்து வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும். தட் இஸ் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் போது இப்போ ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் போது அதோட கரண்ட் வந்து சேமா இருந்தது. ஆனா இங்க பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கும் போது வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும். தட் இஸ் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் இஸ் சேம். அதே மாதிரி ஈக்குவல் டு த அப்ளைடு வோல்டேஜ் அப்படின்னும் சொல்றாங்க. இப்போ வந்து டோட்டல் கரண்ட் பார்க்கும்போது சம் ஆஃப் த கரண்ட் த்ரூ த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸ். இதை டோட்டல் கரண்ட் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு ரெசிஸ்டர்லயும் பாஸ் ஆகிற அந்த கரண்ட்டை தான் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த
sum of the currents through the individual resistors. இப்போ வந்து இந்த ரெசிஸ்டர்ல பாஸ் ஆகிற கரண்ட் that is I1, இந்த ரெசிஸ்டர்ல பாஸ் ஆகிற கரண்ட் that is I2, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர்ல பாஸ் ஆகிற கரண்ட் I3. அதே மாதிரி வந்து reciprocal of the equivalent resistance is equal to the sum of the reciprocal of the individual resistance. That is, இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து reciprocal. That is reciprocal of the equivalent resistance. இது RPன்றது தான் வந்து equivalent resistance. இதோட reciprocal அப்படின்னு சொல்றாங்க. Reciprocal of the equivalent resistance is equal to the sum of the reciprocal. That is R1, R2, R3 வந்து reciprocal. Sum of the reciprocals of the individual resistance அப்படின்னு சொல்றாங்க. That is R1ன்றது ஒரு individual resistance, R2ன்றது ஒரு individual resistance, and R3ன்றது ஒரு individual resistance. அதே மாதிரி இதுல வந்து parallelல வந்து resistors in parallelல equivalent resistance வந்து lesser-ஆ இருக்கும் than the value of the individual resistance. ஆனா வந்து சீரீஸ்ல பார்க்கும்போது equivalent resistance வந்து larger than the largest individual resistance-ஆ இருக்கும். இதான் வந்து difference. That is சீரீஸ்ல இருக்கும்போது அந்த equivalent resistance S இருக்குல்ல அது வந்து லார்ஜரா இருக்கும் இந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட. இதுல வந்து RP வந்து எப்பவுமே வந்து லெஸ்ஸா இருக்கும். தட் இஸ் இப்போ 1/R1, 1/R2, தட் இஸ் 1/RP இந்த மாதிரி வருதுல்ல. இப்போ டிவிஷன் சைன்ல வரும்போது நம்மளுக்கு வந்து அதோட வேல்யூ வந்து கம்மியா கிடைக்கும். அதான் சொல்றாங்க ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தேன் த வேல்யூ ஆஃப் த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வெறும் R1 எழுதுறதுக்கும் 1/R1 எழுதுறதுக்கும் வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து ரொம்பவே மாறும் 1/R1 எழுதும் போது. அதை தான் சொல்றாங்க. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது அட்வான்டேஜஸ் ஆஃப் parallel காம்பினேஷன் ஓவர் சீரீஸ் காம்பினேஷன். இப்போ சீரீஸ்ல இருக்கும் போது சர்க்கியூட் என்ன ஆகும்னா ஒரு காம்பனன்ட் வந்து ஃபெயில் ஆகும் போது அந்த சர்க்கியூட்டே வந்து ப்ரோக் ஆயிடும். அந்த காம்பனன்ட் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகாது. ஸோ வந்து அதுதான் வந்து சீரீஸ்ல வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி ஒரு கேஜெட்ஸ்க்குமே வந்து கரண்ட் ரிக்குவயர்மெண்ட் வந்து டிஃபர் ஆயிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம சீரீஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா வந்து அதுல வந்து கரண்ட் வந்து சேமா இருக்கவே நம்மளால சீரீஸ் சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்ப தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா the total resistance in a parallel circuit is decreased அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு கேஜெட்ஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும், அது தேவைப்படும். அதே மாதிரி ரிக்வயர்ஸ் டிஃப்ரெண்ட் கரண்ட் ப்ராப்பரா ஆப்ரேட் ஆகிறதுக்கு. இது எல்லாமே வந்து parallel சர்க்கியூட்க்கு அட்வான்டேஜஸ் ஓவர் சீரீஸ் சர்க்கியூட்க்கு. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஈட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவா இருக்கும் போது த எனர்ஜி சோர்ஸ் என்ன ஆகும்னா கண்டினியூஸா வந்து டிசிபியேட் ஆகும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். டிசிபியேட்னா செதறது, entirely in the form of heat. இதுக்கு பேர் தான் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த எஃபெக்ட் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் அயன் இதெல்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ஐ ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர் of resistance R. இதுல வந்து கரண்ட்டை வந்து ஐன்னு டினோட் பண்றாங்க. ரெசிஸ்டர் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்ன்னு டினோட் பண்றாங்க. சார்ஜ் Q flows across அப்படின்றாங்க. சார்ஜை வந்து Qன்னு டினோட் பண்றாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் Vன்னு டினோட் பண்றாங்க. ஸோ ஒர்க் டன் இன் மூவிங் த Q சார்ஜ் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா VQ அப்படின்னு அவங்க டினோட் பண்ணியிருக்காங்க in time t. so என்ன ஆகுதுன்னா P power input to the circuit. P தான் வந்து power input, V வந்து potential difference, Q வந்து charge, T வந்து time. so இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா V into Q by T ன்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா V into I வந்து Q by T. அதே மாதிரி எனர்ஜி சப்ளை டு த சர்க்கியூட் இன் டைம் டி இஸ். அதே மாதிரி ஒரு சர்க்கியூட்ல எனர்ஜி வந்து சப்ளை ஆகுதுல்ல அதை வந்து இன் டைம் டீல எப்படி டினோட் பண்றாங்கன்னா P into
T அப்படின்னு டினோட் பண்றாங்க. அப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம், அதை வந்து H ன்னு டினோட் பண்றாங்க, அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து H ன்னு டினோட் பண்றாங்க. அப்போ H is equal to P into T ன்னு நம்ம பார்த்துட்டோம். P ஓட வேல்யூ என்னன்னா VI, that is potential difference into current I. அப்போ H is equal to, that is amount of heat produced, H equal to potential difference into current into I. Sorry, potential difference into I current into time T. இப்போ வந்து இதுல ஓம்ஸ்ல வந்து அப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னா H is equal to I square into RT அப்படின்னு கிடைக்கும். இததான் வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், திஸ் லா இம்ப்ளைஸ், நான் வந்து இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன், ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் அ ரெசிஸ்டர் இஸ், H வந்து ஹீட் ப்ரொடியூஸ்ட் in the resistor is directly proportional to the square of the current. இத definition வந்து அப்படியே இந்த ஈக்குவேஷனை வச்சு எழுதிடலாம். Directly proportional to the square of the current, directly proportional to the resistance of the given current, and directly proportional to the time for which the current flows in the resistor. அப்படின்னா அப்படியே வந்து இந்த ஈக்குவேஷன் H is equal to I square into RT இதை வச்சே வந்து அப்படியே எழுதிடலாம். எல்லாமே directly proportional வரும். 1/, வரும்போது தான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வரும். இப்போ practical application of heating effect of electric current வந்து பார்க்க போறோம். எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்ல ஹீட்டிங் வந்து அன்அவாய்டபிளா இருக்கும் போது என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் எதுல, காம்பனன்ட்ஸ்ல, அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வந்து இதுல எதுலலாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் லாண்ட்ரி அயன், அதே மாதிரி எலக்ட்ரிக் டோஸ்டர்ஸ், எலக்ட்ரிக் அவன், எலக்ட்ரிக் கெட்டில், ஹீட்டர், இதெல்லாம் வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம செஞ்சிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஹீட்டிங் வந்து இந்த எலக்ட்ரிக் ஹீட்டிங் லைட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க எலக்ட்ரிக் பல்ப்ல. அந்த பல்ப்ல இருக்க ஃபிலமெண்ட் வந்து எப்பவுமே ஹீட் வந்து ரீடைன் பண்ணணும், ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை வந்து ரீடைன் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஹீட் மூலயமா வந்து அந்த லைட்டை வந்து அது எமிட் பண்ணும். ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிற மெட்டல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், சச்சஸ் டங்ஸ்டன். அதான் வந்து நம்ம இதுல பல்ப்லலாம் வந்து டங்ஸ்டன் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரீசனுக்காக தான், பிகாஸ் அதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி பல்ப்ல கெமிக்கலி இன்ஆக்டிவ் நைட்ரஜன் அண்ட் ஆர்கான் கேசஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா இந்த ஃபிலமெண்டோட லைஃபை வந்து ப்ரொலாங் பண்றதுக்காக, அதோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்காக வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்னதுன்னா கெமிக்கலி இன்ஆக்டிவ் நைட்ரஜன் அண்ட் ஆர்கான் கேசஸ். இந்த ஃபிலமெண்ட் கன்சியூம் பண்ற பவர் வந்து ஹீட்டா தான் அப்பியர் ஆகும். ஆனா வந்து ரொம்ப ஸ்மால் பார்ட் தான் வந்து லைட்டா ரேடியேட் ஆகும். இன்னொரு அப்ளிகேஷன் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல வச்சு யூஸ் பண்றது வந்து ஃபியூஸ். எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்ல யூஸ் பண்ற அந்த ஃபியூஸ் தான். இப்போ இந்த ஃபியூஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சேஃப்டி டிவைஸ். எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ற ஒரு சேஃப்டி டிவைஸ். இது ஷார்ட் சர்க்கியூட், ஓவர்லோடிங் இதெல்லாம் வந்து இல்லாம ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஃபியூஸ் எதால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் டின் ஆர் அலாய் ஆஃப் காப்பர் ஆர் டின், இதால தான் வந்து இந்த ஃபியூஸ் வந்து செய்வாங்க. இந்த ஃபியூஸ் எப்பவுமே வந்து சீரீஸ்ல தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபியூஸ்க்கு வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் தான் வந்து இருக்கும். இந்த ஃபியூஸோட கரண்ட் கெப்பாசிட்டி எப்பவுமே ஹையரா இருக்கும் அதர் அப்ளையன்சஸ் கம்பேர் பண்ணும் போது. லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஸ்பெசிஃபைட் வேல்யூக்கு ஜாஸ்தியா இருக்கிற அளவு வந்து சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகும் போது என்ன ஆகும்னா அந்த ஃபியூஸ் ஒயரோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். என்ன ஆகும், இது மெல்ட் ஆகி சர்க்கியூட்டை வந்து பிரேக் பண்ணிடும். அதனாலதான் வந்து ஃபியூஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க எப்பவுமே. அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே நம்ம சொல்லியிருந்தோம், ஃபியூஸ் இஸ் யூஸ்ட் இன் கேஸ் ஆஃப் ஷார்ட் சர்க்கியூட் அண்ட் ஓவர்லோடிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவரை வந்து ரேட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ரேட் அட் விச் எனர்ஜி இஸ் டிசிபியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க.
dissipated na செதறி போகிறது. The rate at which the electric energy is dissipated or consumed in the electric circuit. இல்லைன்னா electric circuitல consume ஆகுதுல அததான் வந்து electric power அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த power P எப்படி denote பண்ணிருக்காங்கன்னா potential difference into current அப்படின்னு denote பண்ணிருக்காங்க. இப்போ இந்த power P is equal to I square into R. That is V வந்து I into R. அதுதான் வந்து I square R னு எழுதிருக்காங்க. SI unit of electric power is watt. Watt தான் electric power ஓட SI unit. Electrical energy is the product of power and time. அப்போ எப்படி அதை denote பண்றாங்கன்னா watt hour அப்படின்னு denote பண்றாங்க. That is WH அப்படின்னு denote பண்றாங்க. Unit of electrical energy, commercial unit of electric energy எப்படி denote பண்றாங்கன்னா kilowatt hour அப்படின்னு denote பண்றாங்க. இதுதான் வந்து commonly known as unit வந்து எதுனா kilowatt hour. வாட்டோட வேல்யூ வந்து ரொம்ப சின்னது, அதனாலதான் வந்து அவங்க கிலோவாட் வந்து யூஸ் பண்றாங்க. பிகாஸ் 1 கிலோவாட் வந்து 1000 வாட்ஸ். அதனால வந்து லார்ஜர் யூனிட்லாம் சொல்லும் போது கிலோவாட் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி சாப்டர் இந்த வீடியோவோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.